அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் மாட்சிமையோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு இருக்கின்ற விருப்பங்கள், நாங்கள் அமைதியோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், துன்பமில்லாத, வேதனை இல்லாத, மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், பகைமைகளின்றி ஒற்றுமையோடு வாழ வேண்டும். இப்படியான விருப்பங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து மாட்சியோடு உயிர்த்தெழுந்து வந்த பொழுது நாங்கள் விரும்புகின்ற இத்தனை விடயங்களையும் எங்களுக்கு கொடையாக அன்பளிப்பாக கொண்டுதான் உயிர்த்தெழுந்து வந்தார். அவர் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் விரும்பி தேடுகின்ற இத்தனை விடயங்களையும் தன்னுடைய உயிர்ப்பினால் எங்களுக்கு கொடையாக தந்தார். ஆனால் அன்பார்ந்த சகோதரங்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி அடிமையின் கோலம் கொண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து சிலுவையிலே மரித்துத்தான் உயிர்த்தெழுந்தார். அவர் எங்களையும் பார்த்து சொல்லுவது என்னவென்றால், நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த மாட்சிமையிலே நீங்களும் பங்கு பெற வேண்டுமென்றால் உங்களுடைய வாழ்விலே வருகின்ற சுமைகளை, சிலுவைகளை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவினுடைய மாட்சியில் நாங்கள் பங்கு பெற வேண்டுமென்றால் முதலில் அவருடைய பாடுகளில் பங்கு பெற வேண்டுமென்ற அவருடைய அழைப்பை நாங்கள் நன்மனதோடு ஏற்றுக்கொள்ளுவோம். ஆகவே எங்கள் எல்லாருடைய வாழ்விலும் ஒரு நாள் நிரந்தரமான அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக, ஒற்றுமையாக, பகைமைகள் மறந்து அன்புறவோடு முழு சுதந்திரத்தோடு வாழுவோம். அதுதான் உயிர்த்த ஆண்டவர் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு மாபெரும் கொடை. அது எங்கள் எல்லாருக்கும் ஒரு நாள் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய விசுவாச வாழ்வை தொடர்வோமாக. ஹாப்பி ஈஸ்டர்.